ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நமது தமிழமுதம் சேனலுக்கு உங்களை அன்போட வரவேற்கிறேன். மதுரை என்றாலே நம் நினைவுக்கு வருவது அன்னை மீனாட்சியின் கம்பீரமும் அந்த சித்திரை திருவிழா கோலாகலமும் தான். 2026ஆம் ஆண்டு சித்திரை திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியான மீனாட்சி திருக்கல்யாணம் எப்போது, பெண்கள் தாலி சரடு மாற்றிக்கொள்ள உகந்த நேரம் எது, வீட்டிலேயே இந்த வழிபாட்டை எப்படி செய்வது, இதை பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். இந்த 2026ஆம் ஆண்டு மதுரை அன்னை மீனாட்சிக்கும் சுந்தரேஸ்வரருக்கும் நடக்கும் அந்த தெய்வீக திருமணம் ஏப்ரல் மாதம் 28ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நடைபெற இருக்குங்க. அன்றைய தினம் உத்திரம் நட்சத்திரம் மற்றும் துவாதசி திதி கூடி வரும் ஒரு அற்புதமான நாள். நட்சத்திர ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் இது மிகவும் பலம் வாய்ந்த நாளாக சொல்லப்படுது. சுமங்கலி பெண்கள் தங்களோட மாங்கல்ய பலம் பெருகவும் கணவருக்கு நீண்ட ஆயுள் வேண்டியும் இந்த நாளில் தாலி சரடு மாற்றிக்கொள்வது வழக்கம். 2026 ஏப்ரல் 28ஆம் தேதி காலை திருக்கல்யாண வைபவம் நடைபெறும் நேரமே மிக உகந்த நேரங்க. காலை 8:30 முதல் 9 மணிக்குள் அந்த மங்களகரமான திருக்கல்யாண நிகழ்ச்சி நடைபெற இருக்கு. இந்த நேரத்தில் நீங்கள் வீட்டிலேயே புதிய மஞ்சள் கயிற்றை மாற்றிக்கொள்ளலாம். கணவர் கைகளால் மாற்றிக்கொள்வது இன்னும் விசேஷம். ஒருவேளை கணவர் அலுவலகம் சென்றிருந்தால் அல்லது வீட்டில் இல்லை என்றால் நீங்களே அம்மனை வேண்டிக் கொண்டு மாற்றிக்கொள்ளலாங்க. மதுரைக்கு சென்று திருக்கல்யாணத்தை பார்க்க முடியாதவங்க கவலைப்பட வேண்டாம். உங்க வீட்டிலேயே மீனாட்சி சொக்கநாதர் அருளை பெற எளிய முறை இருக்குங்க. காலையிலேயே குளித்து முடித்து பூஜை அறையில் விளக்கேற்றி வையுங்க. மீனாட்சி அம்மன் மற்றும் சொக்கநாதர் படம் இருந்தால் அதற்கு மனமுள்ள மலர்களால் அலங்காரம் பண்ணுங்க. முக்கியமா ஒரு தாம்பாளத்தில் வெற்றிலை, பாக்கு, பழம், தேங்காய் மற்றும் ஒரு புது மஞ்சள் கயிறு, குங்குமம் வைத்து அம்மன் முன்னாடி வைங்க. திருக்கல்யாண நேரமான காலை 8:30 மேல் தொலைக்காட்சியில் அல்லது நேரலையில் திருக்கல்யாணத்தை பார்த்து கொண்டே அம்மனுக்கு தீப ஆராதனை காட்டுங்க. அம்மன் கழுத்தில் திருமங்கல்யம் ஏறும் அதே நேரத்தில் நீங்களும் உங்களோட தாலி சரடை மாத்திக்கலாங்க. நிவேதனமாக சர்க்கரை பொங்கல் அல்லது பாயாசம் செய்து படைக்கலாம். அன்னை மீனாட்சியின் திருக்கல்யாணத்தை இந்த முறையில் உங்கள் வீட்டிலேயே கொண்டாடி அந்த அம்பிகையின் பரிபூர்ண அருளை பெறுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தா மறக்காம நம்ம தமிழமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. யாராவது மதுரைக்கு சென்று மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கல்யாணத்தை பார்க்க இருக்கீங்களா? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.